இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமீஷியவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யா தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வேத புஸ்தகத்தை திறந்து அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 47வது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க. தேவனை துதித்து ஆமென். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை யா அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. வேத வசனம் ஒரு ரகசியத்தை இங்க சொல்லுது. என்ன அப்படின்னா, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை யா அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப இங்க சபையில ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருந்திருக்கிறது. ஏனென்றால் மோசேயிடத்திலே இந்த பூமியில் ஒரு சபையை கட்ட சொன்னார். அந்த சபையினுடைய மாதிரி யாவாகிய தேவன் தம்முடைய தூதர்களோடு கூட ஆராதித்த அந்த ஆராதனை ஸ்தலத்தினுடைய மாதிரியை இந்த பூமியிலே கட்ட சொன்னார். அந்த சபைக்கு பேர் அது ஆசாரிப்பு கூடாரம். அப்ப இந்த சபையில் ஒரு வித்தியாசம் ஒன்று நடக்கணும். என்ன? சபையில் ரட்சிப்பு உண்டாகணும். ஆனா இன்னைக்கு அந்த ரட்சிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்? அன்னைக்கு ரட்சிப்பு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அப்போஸ்தலருடைய புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 27 to 30 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாது. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து, எந்த நாமத்தை? யாஷுவா மேசியா என்ற நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது. நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். பாத்தீங்களா? இப்ப அப்போஸ்தலர்களை உபத்திரவப்படுத்தி அந்த நாமத்தை மட்டும் சொல்லாத. ஆனா அப்போஸ்தலர் கேட்டாங்களான்னு கேட்டா இல்ல, அந்த நாமத்தை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மறுபடியும் 40 to 42 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து யாஷுவாவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் படைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினம்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி யாஷுவாவை மேசியா என்று பிரசங்கித்தார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் அவருடைய நாமத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தபடியினால் அந்த சபையில ரட்சிப்பு உண்டானது. ஆனா இன்னைக்கு ரட்சிப்பு இல்லை. என்ன காரணம்? அவருடைய நாமம் இல்லை. அந்த ரட்சிப்புக்குரிய நாமம் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளேயும் அவருடைய நாமமே அல்லாமல், அவருடைய நாமம் யாஷுவா மேசியா என்ற நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அன்னைக்கு இருந்த பெயரு யாஷுவா. இன்னைக்கு நமக்கு எத்தனை வருஷமா இந்த இயேசு என்ற பெயர் இருக்கிறது, இல்லது ஜீசஸ் என்ற பெயர் எத்தனை வருஷமாக இருக்கிறது என்று சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் நமக்கு தெரிஞ்சு போகுது. தமிழ்நாட்டில் மட்டுமே யாஷுவா என்ற பெயரை மொழிபெயர்த்து 8 நாமங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்திருக்குது. இன்னைக்கு இருக்கிற பெயர் இயேசு. ஆனால் நம்ம உச்சரிப்பது இயேசு என்று உச்சரித்துக் கொண்டிருப்போம். ஏனென்றால் இதற்கு முன்பாக இயேசு என்ற பெயர் இருந்தது. அப்ப இந்த பெயரெல்லாம் மனிதர்களால், நாசியில் சுவாசமுள்ள மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பெயர். ஆனால் ரட்சிப்புக்குரிய நாமம் காபிரியேல் தூதனால் பரலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பெயர் எந்த சபையில் இருக்கிறதோ அந்த சபையில் ரட்சிப்பு நடந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது,
அந்த நாமத்தில் மட்டும்தான் ரட்சிப்பு. இன்றைக்கு அந்த நாமம் எங்கே இருக்கிறது? தேடி பார்த்தால் லட்சத்தில் ஒரு இடத்தில் இருக்கும். ஏனென்றால் இந்த நாமத்தை அன்றைக்கு எருசலேமில் இருந்த வேத பண்டிதர்களும் யூதர்கள், அதற்கு பின்பு ரோமர்கள், ரோம சாம்ராஜ்யம் அத்தனை இந்த நாமத்தை எதிர்த்தது. ஏனென்றால் நாங்கள் கொலை செய்த யாசுவாவுடைய நாமத்தை நீங்கள் சொன்னால் நாங்கள் இன்னும் குற்றவாளிகளாகவே இருப்போம். ஆனபடியினால் அந்த நாமத்தை தவிர நீங்கள் எந்த நாமத்தை வேண்டுமென்றாலும் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் அடி உதை சித்திரவதைகளுக்கு பயப்படாமல் அந்த நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனபடியினால் அன்றைய சபையில் ரட்சிப்பு நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு அந்த நாமம் சபைகளை விட்டு வெளியில் தள்ளப்பட்டிருக்கிறது. யாசுவா இன்றைக்கு இல்லை. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய பக்கத்தில் இருக்கிற, அதுவும் இந்தியாவில் இருக்கிற இந்தியர்களுக்கு சொந்தமான ராமாயணம், மகாபாரதம் கிறிஸ்தவர்கள் அல்லது இஸ்லாமியர்கள் சொல்வார்கள் அது ஒரு கதை என்று சொல்வார்கள். இதுபோலத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தங்கள் கையிலே வைத்திருக்கிற வேதத்தை கதை புத்தமாக பாவித்து இன்றைக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த வேதம் யாசுவா மேசியாவுக்கு என்று எழுதப்பட்டது. பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே எங்கேயுமே கிறிஸ்து என்று சொல்லப்படாது, அங்கே மேசியா என்றுதான் சொல்லப்படும். ஆனால் இன்றைக்கோ அந்த மேசியாவை மறைத்து கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டார்கள். இன்றைக்கும் நான் வேதத்தை, அதாவது இந்த உலக சரித்திரத்தை சற்று ஆராய்ந்து பார்த்தேன். இப்போது கழிந்த நாளிலே மேசியானிக் என்கின்ற ஒரு கூட்டம், ஜனம் எருசலேமில் இருக்கிறது. ஏனென்றால் வேதத்திலே நான் வாசிக்கிற போது இங்கே என்னை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்று யாசுவா சொன்னார். அவரை கொலை செய்த போது அவர்கள் எல்லாரும் ஆட்டு மந்தையை போல வந்து அதை பார்த்து கொண்டிருந்தார்கள், கண்கலங்கினார்கள், துக்கப்பட்டார்கள். அவரை காணாதவனும் அவரை விசுவாசித்தான். ஒருவன் சிலுவை சுமப்பதற்கு உதவி செய்தானே, அவன் என்றைக்கு அவருடைய சீஷனாக இருந்தான்? அவரை பார்க்காமல் அவருக்கு சீஷனானவன். அப்படி விசுவாசிகள் யூத மார்க்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் இன்றைக்கு அன்றிருந்த அதே நாமத்தை இன்றைக்கும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், மேசியானிக் என்கின்ற நாமத்தோடு கூட. ஆனால் புறஜாதிகளாக இருந்தால் புறஜாதிகள் யாருமே அந்த நாமத்தை தொழுது கொள்ளவில்லை. ஏனென்றால் இவர்கள் கடவுளுக்கு பெயர் வைத்து, இவர்கள் கடவுளுக்கு தகப்பனாக மாறி அவரை தன்னுடைய மகனாக மாற்றி மகனை ஆராதிக்கிற தகப்பன்மார் கூட்டம் இன்றைக்கு தேசத்தில் அதிகமாக இருக்கிறது. ஆனபடினால் ரட்சிப்பு இல்லை, கவர்ச்சி இருக்கிறது. சபைகளில் என்ன இருக்கிறது என்றால் கவர்ச்சி இருக்கிறது. முக்கியமாய் பாஸ்டர் பைத்தியம் இருக்கிறது. இரண்டாவது சபை பைத்தியம் இருக்கிறது. எங்கள் பாஸ்டர் சத்தியத்தை சரியாக சத்தியத்தின்படி பிரசங்கம் பண்ணுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனமும் இல்லை. என் தேவனுடைய நாமத்தை சரியாக சொல்லுகிறார் என்னுடைய ஆசாரியன் என்று சொல்வதற்கு ஆள் இல்லை. எங்க பாஸ்டர் எப்படி தெரியுமா? நல்ல மனுஷன். அவர் எங்கிருந்து வந்தார் தெரியுமா? ஹிந்து மதத்தில் இருந்து வந்தார், இஸ்லாம் மதத்தில் இருந்து வந்தார். அவர் ஆர்சியில் இருந்து வந்தார், 7சியில் இருந்து வந்தார், 10சியில் இருந்து வந்தார். அவர் நன்றாக சபை நடத்துகிறார், எங்கிட்ட நல்ல அன்பாக இருப்பார். அவர் உன்னிடத்தில் அன்பாக இருந்ததனால் உனக்கு என்ன பிரயோஜனம்? நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறதுனால் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நான் சத்தியத்தை சத்தியத்தின்படி கண்டித்து உணர்த்தினால், சிட்சித்து போதித்தால் உனக்கு யாவுடைய ராஜ்யம்? அல்லேலூயா. இங்க அன்புக்கு இடம் இல்லைங்க. அன்பு எல்லாமே மாய்மாலம் உள்ளதாக இருக்கிறது. உண்மையான அன்பு ஒருவனை ரட்சிப்பின் பாதையிலே நடத்துவதற்காக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த அன்பு அன்றைக்கு இருந்த சபையில் இருந்தது, இன்றைக்கு இல்லை. ஆனபடியினால் சபைகளிலே இன்றைக்கு ரட்சிப்பு இல்லை, கவர்ச்சி இருக்கிறது. எங்க பாஸ்டர் நல்லவர், எங்க ஊழியர் நல்ல ஊழியர், எங்க ஊழியத்தை வந்து பாரு, எங்க சபைக்கு வந்து பாரு, இதைத்தானே சொல்றோம். என் தேவனை ஆராதிப்பதற்கு இங்க வந்து வசனத்தை கேட்டு பார் என்று யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்றாங்களான்னு கேட்டா இல்லையே. எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்லல. எங்க சபைக்கு வந்து பாருங்க, ஆராதனை எப்படி இருக்கும் பாத்தியா? 100 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் ஒரு சபையில், 100 பேரும் வெள்ளையும் போட்டு இருக்கிறாங்க, 100 பேர் கை தட்டுறாங்க.
100 பேரும் எதையோ பேசி உளறாங்கன்னு வைங்களேன், அது எப்படி இருக்கும் தெரியுமா? இவங்க உடனே சொல்லுவாங்க எங்க சபை பரலோகம் போல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இவங்க பரலோகத்தில் போய் பார்த்துட்டு வந்தாங்களோ? பரலோகம் எப்படி இருக்குன்னு இவருக்கு தெரியுமா? இவன் யாரும் தினகரன் இல்லை, கேசட் கொடுத்தாருன்னு சொன்னவரெல்லாம். இவங்க எல்லாம் போனது மாதிரி நீங்களும் போனீங்களான்னு கேட்டா இல்லையே. அப்புறம் எப்படி பரலோகத்தை பற்றி உனக்கு தெரியும்? ஒன்று தெரியுமா? இந்த வார்த்தையின்படி சொல்றேன், பரலோகம் என்று ஒன்று இல்லை, இன்று வரைக்கும் இல்லை, வரும் ஒரு நாள். இன்னைக்கு அந்த பரலோகம் எங்க இருக்கு தெரியுமா? எனக்குள்ள இருக்கு, உனக்கு உள்ள இருக்கு. அல்லேலூயா சொல்ல, வேற எங்க இல்லை. அப்போ ஒருத்தன் அவனுக்குள்ள போய் பார்க்கணும். அவ்வளவு கசடு இருக்கும், அவ்வளவு அழுக்கு இருக்கும், அவ்வளவு ரத்தம் இருக்கும், அவ்வளவு சளி இருக்கும். இது பரலோகமான்னு கேட்டா இல்லைங்க, அவர் மறைச்சு வச்சிருக்கிறார் உன்னுடைய இருதயத்துக்குள். அல்லேலூயா. வேதம் தெரியாம யார் யாரோ எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரட்சிப்பு நடக்கல, கவர்ச்சி நடக்குது. என்கிட்ட ஒரு இந்து சகோதரர் கேட்டார், நீங்க பாஸ்டர் தான், நான் ஒத்துக்கிறேன் உங்களை, ஆனா இங்கிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து 4 மாவடிக்கு போனாங்க. எதுக்கு போனாங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ஆராதனை ஸ்தலத்தில் ஆராதிக்க போனாங்க. வார நேரம் செத்து போனான், அதுவும் ஆக்சிடென்ட்ல செத்து போனான். ஐயா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டான். நான் என்ன சொல்ல? அப்ப ஆராதிக்க போன அந்த கடவுள் ஆக்சிடென்ட்ல அவனை கொலை பண்ணுவாரா? இந்த கேள்விக்கு என்கிட்ட பதிலே இல்லை. நான் உண்மையா சொல்றேன், நான் ஒரு பதிலும் சொல்லல. ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்து அவர் கேட்கிறார், ஏன்னா இங்க எங்கேயும் சபையே இல்லையா? அப்ப எதுக்கு அங்க போனாங்க? அங்க போனதுனால தானே இந்த மரணம் வந்தது, இல்லைன்னா இந்த மரணம் வந்திருக்காது அல்லவா? இது உண்மை. வண்டி ஏறி வள்ளம் ஏறி இங்கேருந்து அங்க அவ்வளவு தூரம் போயிருக்கிறாங்க. நமக்கு நாகர்கோவில் இங்கேருந்து வர்றதுக்கே ஒருத்தனுக்கு முடியல, வரமாட்டேங்கிறான். ஏன்? ஐயோ இவ்வளவு தூரம் போகணுமா யோசிக்கிறோம். ஆனா இங்கேருந்து அங்க போறோம். அப்ப எதனால? வசீகரம். அந்த பாஸ்டர் அன்பா பேசுவார், ஆதரவா பேசுவார். ஆனா சத்தியத்தை சத்தியத்தின்படி வெட்டு ஒன்று துண்டுனால பேசுவாரான்னு கேட்டா இல்ல. யாஷுவா எங்கேயாவது யார்கிட்டயாவது அன்பா பேசினதா நீங்க வேதத்தில் வாசிக்க முடியுமான்னு கேட்டா இல்லையே. அவர் அதிகாரம் உள்ளவராய் பேசினார். ஆனா இன்னைக்கு யாரும் அதிகாரம் உள்ளவராய் பேச மாட்டேங்கிறாங்க. எதுக்கு? மக்கள் வர மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுது, சபையில ரட்சிப்பு நடக்கணும்னா எந்த மாதிரி சபை இருக்கணும் அப்படின்றது சொல்றார். வாசிங்க அப்போஸ்தலருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 1-3 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அப்ப சபையில இருக்கணும், ரட்சிப்பு உண்டாகணும்னா முதல்ல இருக்கிறவன்கிட்ட ஆவியானவர் இருக்கணும். மாம்ச வேலை செய்யக்கூடாது. எப்படி? சபையில இருக்கிற 5 பேர் இருந்தாலும் சரி, 50 பேர் இருந்தாலும் சரி, வேதம் பெருமந்தை என்று கூப்பிடவில்லை, சிறுமந்தையை பயப்படாது என்று சொன்னார். அந்த சிறுமந்தையின் மத்தியில் என்ன உலாவிக் கொண்டிருக்கணும், என்ன கிரியை செய்து கொண்டிருக்க வேண்டுமானால் ஆவியானவர் கிரியை செய்யணும். மாம்சம் ரத்தம் இங்கு வெளிப்படக்கூடாது. ஆவியானவருடைய வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கணும். ரட்சிப்பு நடக்க வேண்டிய முதல் படி இது. 2வது காரணம் என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க. எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. எப்படி 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 இங்க இருக்கிறவங்களுக்கு பிரசங்கம் பைத்தியமா இருக்கணும். இங்கதான் சிக்கல். பாஸ்டர் என்ன பேசுறாரு, எப்ப பார்த்தாலும் கோபமா பேசுறாரு, எப்ப பார்த்தாலும் எதையோ ஒன்று இருக்கணும். ஆனா அது ரட்சிப்பு கேட்டதா இருக்கும். ஏன்னா மாய்மாலம் பண்றதில்ல பிரசங்கம். உள்ளதுன்னு சொல்லணும், சத்தியத்தை சத்தியத்தின்படி பிரசங்கம் பண்ணணும். அதுதான் ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை. பாவத்தை பாவம்னு சொல்லாம
பரிசுத்தம்னு சொன்னா அங்க யாஷுவா மேசியா கிரியை செய்வாரா? அல்லேலூயா. இல்ல, சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கணும், ஜனத்தை சத்தியவானாக மாற்றணும். அப்படின்னா அவன் பாவத்தை அவனுக்கு நீங்க சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு சபைகளில் பாவத்தை பற்றியே பேச மாட்டாங்க. ஏன்? பாவத்தை பற்றி பேசினா விசுவாசிகள் வரமாட்டாங்க. அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியம், தீத்துடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களை வாசிங்க. பொய் உரையாத தேவன் ஆமென் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, நல்ல கேளுங்க, நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி ஆமென் தேவ பக்தி ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளைகளின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். நல்ல கேளுங்க, இங்க என்ன சொல்றார்? தேவனாகிய யாவாகிய யாஷுவா மேசியாவை அறிவிக்கக்கூடிய பிரசங்கங்கள் கடந்து வரணும். ஒரு நாள் ஒரு அன்பு சகோதரன் ஊழியக்காரனுடைய செய்தி கேட்க முடிஞ்சு. என்ன அப்படின்னா, அவர் திடீர்னு அந்த வாட்ஸ்அப் தான் இல்லை ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ண உடனே அதில் ஒரு சத்தம் உண்டாச்சு. என்ன அப்படின்னா, ஏக்கர் கணக்கில் உனக்கு நிலத்தை தருவார் கர்த்தர் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு பாட்டு இருக்கு, ஏக்கர் கணக்கில் நிலத்தை தருவார். என்னடா இது அநியாயமாக இருக்குது, எங்கேயும் இல்லையே, ஏக்கர் கணக்கில் நிலம் தருவாராம். அப்போ இந்த பூமியை வேற யாருக்கு இருக்கக்கூடாது? யோசிக்கிறீங்களா? எப்படியெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி கூப்பிடுறாங்கன்ட்டு. உண்மையிலேயே ஏக்கர் கணக்கில் நிலத்தில் தருவேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு வசனம் இருக்கா? இல்லையே. நானும் இந்த ஆசீர்வாதத்தை குறித்து கொஞ்ச நாளாக யோசிச்சுட்டே இருக்கிறேன். பைபிள் வசனம், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார். நான் என்னன்னு பார்த்தேன், அங்கே ஒன்றுமே கொடுக்கல, ஒன்று கொடுக்கல. ஆனா ஆசீர்வாதம். இது போல இன்னைக்கு எல்லாரும் வாரி வாரி கொடுக்குறாங்க. என்ன? கேசட்டை கொடுத்தா போதுமா, கேசட்டை பிடிச்சா போதுமா, இருக்கிற பிசாசெல்லாம் துள்ளி அடிச்சு ஓடிடுமா. கர்ச்சிப்பு கொடுத்தா கர்ச்சிப்பை தொட்டா போதுமா, அது பரலோகத்தில் இருந்து வந்துச்சான். அப்போ அங்கே மேலே இருக்கிறவருக்கு கர்ச்சிப்பு விற்கிற வேலை, கேசட் விற்கிற வேலை, அப்படி தானே? என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ சத்தியத்தை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் வேற எதையோ சொல்லி மக்களை ஏமாற்றிட்டே இருக்கிறாங்க. எங்கேயாவது நீங்கள் இந்த பாஸ்டர்மாருக்குடைய டிவியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 10 பேரை கூட்டி வச்சுருப்பாங்க. அவங்க கிட்ட போனால் போதும் ஓடு விழுவாங்க. அது என்னன்னு எனக்கே தெரியல. கேட்டால் அவன் ட்ரெஸ் கோடு, அவன் அந்த சர்ச் மெம்பர் போல இருப்பான், ஐடி கார்டு போட்டிருப்பான், அவனே விழுறான். பொது விசுவாசி ஒன்று விழுந்த மாதிரி எனக்கு தெரியல. பாஸ்டருக்கு தேவையான ஐடி போட்ட அவருடைய முக்கியமான ஆளுகள் எல்லாம் விழுறாங்க. எப்படின்னு கேட்குறேன். அப்ப எல்லாமே ஏற்பாடு. எதுக்கு? இதை பார்த்து மக்கள் வரணும். எங்க பாஸ்டர் கையை நீட்டினா போதும் பொத்து பொத்துன்னு விழுந்துருவாங்க. இல்லைங்க, ரட்சிப்புக்குரிய வார்த்தை வரணும். உன்னுடைய பிரசங்கம் ஜனங்களை யாவுடைய சமூகத்தில் இழுத்து கொண்டு வரணும். உன்னுடைய செய்தி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பிரசங்கிக்கிறதா இருக்கணும். அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய வரம், அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. ஆனா அந்நிய பாஷை பேசினா போதுமா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க. இல்ல, அது மாய்மாலம். நான் இந்த செய்தியை கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சேன். ஏன்னா இது என்னையும் வெட்டும் உன்னையும் வெட்டும். பிரைஸ் யாஷுவா, உங்களுக்கு புரியுதோ என்னவோ தெரியல. இந்த செய்தி என்னையும் குத்தும் உன்னையும் குத்தும். ஏன்னா பிரசங்கம் பண்ணுகிற என்னையும் குத்துது, கேட்கிற உன்னையும் குத்துது. நீ எப்படி இருக்கணும்னு சொல்லுது, நான் எப்படி இருக்கணும்னு சொல்லுது. அப்ப இந்த ரெண்டு காரியத்தைக்கும் இங்க என்ன செய்யணும்? கிரியை நடக்கணும். இங்க பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற செய்தி இருதயத்தை குத்தணும். நீ சொல்லணும், இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் குத்திக்கிட்டே இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, எப்ப பார்த்தாலும் என்னதானே குத்துறாரு சொல்லணும். ஆமென். பரவாயில்ல, எனக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருந்தப்பா. என்ன பேசவே இல்லை, அவளை தான் பேசுறாரு, இவனை தான் பேசுறாரு சொல்லக்கூடாது, ஒன்ன பேசுறான்னு சொல்லணும். அதுதான் எம்பெருமானுடைய வார்த்தை. பிரைஸ் யாஷுவா. அவர் சத்தியத்தை சத்தியத்தின்படி பேசுகிறார், சத்தியவான்களை உருவாக்க பார்க்கிறார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பா, இன்னைக்கு இந்த பாஸ்டர் என்ன திட்டாம இருந்தா போதும், எனக்கு எச்சரிப்பின் சத்தம் தராம இருந்தா போதும். யோசிக்கிறீங்களா? இல்ல, வேதம் சரியா சொல்லுது.
என்ன சொல்லுது அப்படின்னா, தீத்து 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளைகளின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். பிரசங்கத்துல வார்த்தை என்பது அவர், வார்த்தை என்பது அவருடைய நாமம். அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த நாமம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இன்னைக்கு இயேசுன்றாங்க, ஜீசஸ்ன்றாங்க, நாமத்துல ரட்சிப்பு இருக்கா கேட்டா கிடையாது. உடனே சொல்லுங்க அற்புதம் நடக்குதோ நடக்குது, அதிசயம் நடக்க. நான் இல்லைன்னு சொல்லலையே. எனக்கு தெரிஞ்சு வேப்பலையிலே அதிசயம் நடக்குது, மயில் தோகையில அதிசயம் நடக்குது, கல்லில் கட்டி வச்சிருக்கிற மஞ்சள் நிற துணியில அற்புதம் நடக்குது, கல்லில் எல்லை கல்லில் கட்டி வச்சிருக்கிற சிகப்பு துணியில் அற்புதம் நடக்குது. ரோமன் கத்தோலிக்கத்தில் போனா கல்லும் மண்ணும் மரமும் என்ன செய்யுது? பால் குடிக்குது, ரத்தம் வடியுது, என்னெல்லாமோ செய்யுது. அப்ப அங்க போ. சத்தியம் தெரியாம ஒன்ன நீயே ஏமாற்றி விடாத. பிரசங்கத்தினால வார்த்தை உனக்கு வெளிப்பட்டு நீ சத்தியத்தின் பாதையில் நடக்கணும். வார்த்தை என்னன்னு தெரியணும். வார்த்தை உன்னை குத்தணும். வார்த்தையுடைய சத்தம் உன்னை புடமிடணும். ஆனா அது இல்ல. ரோமருடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிற போது, யாஷோவா மெசியாவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். இப்ப சுவிசேஷத்தின்படி தான் உங்களை ஸ்திரப்படுத்துவார். சுவிசேஷம் என்ன? அல்லேலூயா. இன்னைக்கு சுவிசேஷத்துக்கு மாறாக எல்லா ஊழியக்காரங்களும் ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நான் இதுவரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னோட ரோமன் கத்தோலிக்க சபையில் இருந்த நேரம் சாமியாரெல்லாம் அமெரிக்கா போனேன், லண்டன் போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா பெந்தகோஸ்தையில் வந்தாலும் கதை தான் நடக்குது. ஏன்னா டைம் ஆகணுமே. பிரசங்கம் பண்ணுறதுக்கு வார்த்தை இல்லை, வேதத்தினுடைய ஆழம் இல்லை. ஆனபடினால் கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. வேதம் சரியா சொல்லுது. 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 3-4 வாசிங்களேன். வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும், ஆமென், விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்துக்கு ஏதுவாய் இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளும் முடிவில்லாத வம்ச வரலாறுக்கும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்கிற வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ஆமென். அப்ப இங்க என்ன செய்யக்கூடாது? வசனத்தை தவிர வேற எதையும் நீ பேசக்கூடாது. கதை சொல்ற அனுபவம் இங்க இருக்கக்கூடாது. கதை ஒரு மனுஷனை என்னைக்கும் ரட்சிக்காது. வார்த்தை தான் உன்னை ரட்சிக்கும். வார்த்தை தான் உன்னை சத்தியத்தின் பாதையில் நடத்தும். அப்ப ஏன் இன்னைக்கு ரட்சிப்பு இல்லை? ஆனால் சபையில் எல்லாம் சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அந்நிய பாஷை பேசியாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு. அது நம்ம ஜனத்திட்டே கேட்பாங்க. ஊழியத்துக்கு போனால், சிஸ்டர் பிரதர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? நம்ம ஜனம் சரியாக சொல்ல, நாங்கள் ரட்சிக்கப்படல. ஐயோ நீங்கள் ரட்சிக்கப்படலையா? நாங்களாம் ரட்சிக்கப்பட்டாச்சு அப்படின்வாங்க. ஏன்னா ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது. ரட்சிப்புனா என்னங்க? நல்ல வசனம் இருக்குதுங்க, நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டாச்சு. நீங்கள் மட்டும் இல்லை, புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட்டாச்சு. அது விக்கிரகத்தை வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி, விக்கிரகத்தை வழிபடாதவங்களா இருந்தாலும் சரி, கடவுள் இருக்குன்னு சொல்றவனா இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னவனா இருந்தாலும் சரி, அவன் ரட்சிக்கப்பட்டாச்சு. எப்படி தெரியுமா? பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்பட்டான். அந்த வசனத்தை வாசிங்களே. அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள். போதுமா? பிள்ளை பேற்றினால் ரட்சிப்பான். என்ன ரட்சிப்பு தெரியுமா? அதுவரைக்கும் நீ அனுபவிச்சுட்டு இருந்த வலியிலிருந்து, வேதனையிலிருந்து உனக்கு விடுதலை. ரட்சிப்பு என்றால் விடுதலை. இப்போ வலியிலிருந்து விடுதலை கிடைச்சிச்சு. இதுவா உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும்? இது உன்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போமான்னு கேட்டா இல்லையே. ஆனா ரட்சிப்புனா என்ன? முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அது கொஸ்டின் மார்க்லயாக விட்டுருக்கிறாரு. ரட்சிக்கப்படுவான் எப்ப? முடிவு பரியந்தம். அவன் இந்த பூமியை விட்டு கடந்து போகிற வரைக்கும் அவன் யாவாகிய யாஷுவா மேசியாவுக்குள் நிலைச்சு நிக்கணும். அப்ப
இறுதியாய் அவன் என்ன செய்யறான்? ரட்சிக்கப்பட்டு கடந்து போவான். இதுக்கு ரட்சிப்பு இன்னைக்கு கிடைக்காம இருந்தாலும் ஆனாலும் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். உண்மை சொல்றேன், ரட்சிப்பின் படிக்கட்டுகளில் ஏறி கடந்து போய் கொண்டிருக்கிறேனே தவிர முழுமையான ரட்சிப்புக்குள் நான் இன்னும் கடந்து போகவில்லை. நான் முழுமையான ரட்சிப்புக்குள் கடந்து போனால் இந்த இடத்தில் நான் நிற்க மாட்டேன். நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போயிருப்பேன். ஏனென்றால் மரணம் என்று ஒன்று இருக்கிறது, அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று இருக்கிறது. அது என்னை இந்த வாசலிலிருந்து அந்த அறைக்கு என்னை அழைத்து போவதற்கு உதாரணம். அல்லேலூயா. அதுக்கு முதல்ல சத்தியத்துக்குள்ள நீயும் நானும் கடந்து போகணும். அல்லேலூயா. இப்ப சபையில் ரட்சிப்பு உண்டாகணும்னா நீ என்ன செய்யணும்? அப்போஸ்தலருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இது நம்ம கிட்ட நல்ல ஐக்கியம் நிறைய இருக்குது. எப்படி நம்ம எல்லாம் அவ்வளவு சூப்பரான ஆளுங்க. நமக்குள்ள என்ன ஐக்கியம் தெரியுமா? நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பணம் இருக்கிறவனை பார்த்தா ஒன்று, பணம் இல்லாதவனை பார்த்தா ஒன்று. இதுதான் தேவன் நமக்கு ஒன்று சொல்லி இருக்கிறார். பிரைஸ் இயேசுவா. அதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். நீங்கள் இவ்வளவு தூரம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிறபடியினால் நான் உங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு அந்த 2வது அதிகாரம் 44, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இது இப்படி எல்லாம் எழுதி 46, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி. ஆமென். பாத்தீங்களா? இதை சொல்ற நேரம் அந்த பைத்தியக்கார பிசாசு பைய என் மக்களை எல்லாம் என்ன பாடுபடுத்துறான் தெரியுமா? அழகா உள்ள வந்து உட்காந்து அவனா அவன் சரியில்லை, இவளா இவ சரியில்லை, நானா சரி சொல்ல வைக்கிறான் பாருங்களேன். அந்த பைத்தியக்கார பிசாசு யாசுவமீஷோட நாமத்தை தரிச்சிருந்தும் விடுதா? ஏன்னா உன் மனசு சரியில்லை. அதனால ஒரு ஆளை நேசிப்ப, இன்னொரு ஆளை பகைச்சிக்கிடுவ. பகை வெளியில காட்ட மாட்டாது, வேற கதை. ஏன்னே தெரியல எனக்கு. தயவு செய்து சொல்றேன், உன்கிட்ட முதல்ல ஒரு மனம் இருக்கணும், இல்லைன்னா உனக்கே ரட்சிப்பு வராது. நீ எதுக்காக சபைக்கு வர எனக்கு தெரியல. ஒருவேளை தலைவலி குணமாகிறதுக்கா, இல்லை கடன் பிரச்சனை மாறுறதுக்கா, இல்லை பிசாசு போகிறதுக்கா எனக்கு தெரியாது. இது கிடைக்குதோ கிடைக்கலையோ தெரியாது. இது கிடைக்கணும்னா முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை உனக்கு வரணும்னு தேடணும். வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேடுறதுக்கு ஒரு மனம் முதல்ல வேணுமே. ஒரு மனமே இல்லையே, என்ன பண்றது? வீட்டில் போய் உட்கார்ந்து பார்க்கணும், அப்பதானே தெரியும் ஒரு மனம் இருக்கா இல்லையான்னு. இங்க ஒரு மனம் அவசியம். ரட்சிப்பு உனக்கு உண்டாக வேண்டுமானால் நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு ஒரு மனம் தேவை. ஒரு மனம் இல்ல, உனக்கு ரட்சிப்பு கடந்து வராது. அல்லேலூயா. இப்ப 44வது வசனத்தை திரும்ப வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார். நல்லது நல்லது. நல்ல காலம் சாப்பிட்டுட்டு இருந்தா ஒருபடி வேணும்னா கொடுக்கலாம். அதுக்காக சாப்பாடை தருவேனா நான்? அப்புறம் எனக்கு வயிற்றுக்கு என்ன அப்படின்னா, பொதுவாய் அனுபவிக்கிறது என்ன? என் கூட இருக்கிறவனும் பட்டினி கிடக்க கூடாது, நானும் பட்டினி இருக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும்? ஒரு பார்சல் சாப்பாடு இருக்குதுன்னா 2 பேரும் பகிர்ந்து சாப்பிடணும். முடியுமா? கொடுப்பியா? அது கொஞ்சம் கஷ்டம் ஆச்சு. என் மாப்பிள்ளை எனக்கு தானே சம்பாதிச்சு தந்திருக்கிறாரு, நான் சம்பாதிச்சு தந்ததை போய் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியுமா? அப்படி தானே யோசிப்போம். ஆமாவா இல்லையா ஐயா? பாப்பா சிஸ்டர் தெரியாதனமாக கிறிஸ்துராஜ் பிரதர் சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்தை நல்ல காலம் நம்மகிட்ட இருக்கோ இல்லையா எனக்கு தெரியல. அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கொஞ்சம் பாதி பணத்தை எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுற ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டாப்புல. கிறிஸ்துராஜ் வந்து பாப்பாப்புல, ஏய் நான் என் பிள்ளையை கட்டி கொடுக்க வச்சிருந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ண? கோபம் வருமா வராதா? இதானே கதை. இது இல்லை. யார் தீர்மானித்தால், நீ கொடுத்திருந்தால் அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்பணும். நம்ம தான் நம்ப மாட்டோமே. நமக்கெல்லாம் பணத்துக்கு மேலே பைத்தியம், முகத்துக்கு மேலே பைத்தியம், குடும்பத்துக்கு மேலே பைத்தியம். அல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் நாசியில் சுவாசம் உள்ளவனை விடவே மாட்டோம்.
அவன் தான் நமக்கு எல்லாம். அப்புறம் எப்படி ரட்சிப்பு வரும்? ரட்சிப்பு மீன்ஸ் விடுதலை எப்படி கிடைக்கும்? உனக்கு எப்படி கிடைக்கும்? குடும்பத்துக்கு எப்படி கிடைக்கும்? உன் பிள்ளைக்கு எப்படி கிடைக்கும்? புருஷனுக்கு எப்படி கிடைக்கும்? பொண்டாட்டிக்கு எப்படி கிடைக்கும்? கஷ்டம் இல்ல. நீ மாறாத வரைக்கும் உனக்கு மாற்றம் இல்லை. அல்லேலூயா. நாம எந்த அளவுக்கு மாறுறோமோ அந்த அளவு நம்முடைய குடும்பத்திற்கு தேவன் ஒரு மாற்றத்தை தருவார். அல்லேலூயா. இப்ப 46வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம். நேத்து ஒரு ஐயா எனக்கு சொன்னார் போன் பண்ணி, ஐயா சபையில போன நேரம் ராத்திரி ஒரு 10 மணி 9 மணி இருக்கும். சபையில போன நேரம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேன். எனக்கு பாவத்தை எல்லாம் என்னட்ட சொன்னார். இது ஓகே. ஆனா அதுக்கு கீழே வாசித்தீங்களே, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. நடக்குமா? இது கபடம் இல்லாம இருக்குமா? மகிழ்ச்சி இருக்குமா? சொல்லுங்க. இல்லையே. அவனை கண்டா இவனுக்கு, இவனை கண்டா அவளுக்கு, அவளை கண்டா இவளுக்கு மகிழ்ச்சியே இல்லை. அல்லேலூயா. ஏன்? இங்க ரட்சிப்பு வரக்கூடாது என்பதற்காக இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உனக்குள்ள இருந்து கிரியை செஞ்சு கொண்டிருக்கிறான். இதான், வேற ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. இப்ப நன்மை உண்டாக 45வது வசனத்தை வாசிங்க. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகள் எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இங்க எனக்கு எனக்குன்னு இருக்க கூடாதான், பொதுவாய் இருக்கணுமா? இதை நம்ம விட்டுட்டாங்களே. பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு நம்மளை விட்டு போனாரோ அன்னைக்கே இந்த சம்பவத்தை எல்லாம் விட்டுட்டு, உண்மை சொல்றேன், நான் கொஞ்சம் சரித்திரத்தை வாசிக்க ஆரம்பிச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் சபை சரித்திரம் கொஞ்சம் எழுதிட்டு இருக்கிறேன். இந்த சபை சரித்திரம் எழுதுகிற நேரம் இங்கே ஒரு சபை தொடங்கப்பட்ட வரலாறை கொஞ்சம் அப்படி பார்த்தேன். பார்த்துட்டு யார் மூலமாக இந்த சபை தொடங்கப்பட்டது அப்படின்றதுக்கு அவருக்குள்ளே போனேன். அவருடைய சுய சரித்திர வாழ்க்கை வரலாறு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இருந்த சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டார். இப்போ ஆராதிப்பதற்கு சபை இல்லை. ஒரு ஆள்கிட்ட போனார், ஐயா எனக்கு ஆராதிக்கிறதுக்கு இடம் வேணும். அவர் சொல்கிறாரு, நான் ஆராதிப்பதற்கு இந்த இடத்த தாரேன் அப்படின்ட்டு. இவர் உடனே ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணால் ஒரு கல்லறைக்கு மேலே ஆராதனை ஸ்தலத்தை கட்டணும்னு சொல்லிட்டு கடவுள் சொன்னார். உடனே அவர்கிட்ட சொன்னார் இவர், ஐயா அந்த இடம் எனக்கு தேவையில்லை, உங்கள் மக இறந்து ஒரு கல்லறை தோட்டம் இருக்கா இல்லையா ஐயா? அவர் சொன்னார், இருக்கியா, அந்த கல்லறைக்கு மேலே என் சபையை கட்டணும். அவர் சொன்னார், ரைட்யா நான் தந்துடுறேன் ஐயா அப்படின்ட்டு. இன்னைக்கு வரைக்கும், இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு தலைமை சபை கல்லறைக்கு மேல இருக்குது. சரி, இப்ப அந்த வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை, வாலிப பிள்ளையை பார்த்து, இவ வயசுல இருக்கும்னு நினைக்கிறேன், ஆமா இவளுக்கு இந்த வருஷம் கல்யாணம், அவளுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம், அப்படி அந்த பிள்ளையை பார்த்து சொன்னார், போய் கொல்லாம்பழம் பறிச்சுட்டு வா மக்களே அப்படின்னாரு. இந்த பிள்ளை போய் கொல்லாமரத்தில் போய் கொல்லாம்பழம் பறிச்சிச்சு. அண்டியோட கொண்டு வந்துச்சு. 2 பழம் கொண்டு வந்துச்சு. ஐயா வாங்கினார். எத்தனை பழம் வேணுமா? 2 பழம். நீ 2 வருஷத்தில் செத்துருவ அப்படின்னாரு. சிரிச்சுட்டு தானே இருந்தேன். இப்போ ஏன் மூஞ்சி மாறிடுச்சு? பிரைசியாசுவா, உங்களுக்கு அது புரியாது. நான் அதை புரிஞ்சுக்கிட்ட விதத்தினால் அவரை பற்றி சாட்சி சொல்லிட்டு இருக்கிறேன். என் தேவன் நாமம் இன்னதென்று அறியாமல் அவரை எடுத்து உபயோகப்படுத்தின விதம் எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. அடுத்த வருஷம் அந்த பிள்ளைக்கு கல்யாணம், அடுத்த வருஷம் இறந்துருச்சு. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? சாதாரணமெல்லாம் ஊழியத்தை கட்டி எழுப்பல்ல. அல்லேலூயா. நான் இப்போ அந்த சபை சரித்திரத்தை அப்படியே எழுதிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு அது புரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, 1914 அமெரிக்காவில் ஒரு சபை உருவாச்சு. அந்த சபை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, முதல்ல இறைவன் ஒருவர் என்கின்ற கொள்கையில் சபையை உருவாக்குனாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு இறைவன் தான், ஆனால் 3 கடவுள்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த சபையிலிருந்து 1917 நினைக்கிறேன், 17 ஒரு கூட்டம் பிரிஞ்சிச்சு. அந்த கூட்டம் சொன்னாங்க, கடவுள் 3 எல்லாம் கிடையாது, ஒருவர் தான், அவர் ஒருவராகவே இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 சபை யாருக்காவது தெரியுமா? உலகத்தில், அதுவும் இரும்பு திரை நாடாக இருந்த ரஷ்யாவை உடைத்த ஒரு சபை அந்த சபை. அந்த ரஷ்யாவுக்குள்ள ஒரு பைபிளை கொண்டு போக முடியாது ஒரு காலத்தில், தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு தடையை உடைத்து இன்னைக்கு அங்க வேதம் பிரசங்கிக்கப்படுகிறது, வேத புஸ்தகத்தின்படி அங்கு சபைகள் நடக்கப்படுகிறது. ஏன்? நான் முதல்ல சொன்ன சபை அசம்பிளி ஆஃப் காட், ரெண்டாவது சொன்ன சபை யுனைடெட் பெண்டிகாஸ்ட் சர்ச், யூபிசி. யூபிசி சபை ஒரே இறைவன், ஆனா அசம்பிளி 3 கடவுள். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? யாவாகிய யோசுவா நாமம் வெளிப்படவில்லை என்று சொன்னாலும், அறியப்படாத நாமத்தை அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும், அறியும்படி ஒரு நாள் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் மூலமாய் தேசத்தில் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கங்க ஓடிட்டு இருந்தான். ஓடிட்டு இருக்க நேரம் ஒரு பலிபீடத்தை பார்த்தான். அங்கே உலகத்தில் இருந்த எல்லா தெய்வங்களும் அங்கே இருக்கு. சுற்றி பார்த்துட்டு இருந்தால் பரவாயில்லையே, எல்லா தெய்வங்கள் இருக்கு, என்னென்னு பார்த்துட்டு வந்தால் அங்கே இருந்த ஒரு பலிப்பீடம் இருக்கு. அந்த பலிப்பீடத்தில் எழுதி வச்சிருக்கான், பார்த்துங்க, அவங்க அறிவு, அறியப்படாத தேவனை ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலம் என்று எழுதி இருந்துச்சு. பவுல் அந்த பலிப்பீடத்தில் போய் நின்றுட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சான். என்னன்ட்டு, நீங்கள் அறியாத தேவனை ஆராதிக்கிறீர்கள், அந்த தேவன் யார் என்று கேட்டால் யோசுவா ஒருவரே. அல்லேலூயா. அறியப்படாத தேவன் யோசுவா. இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டில் அறியப்படாத தேவன் தான் யோசுவா. இன்னைக்கு யாருக்கும் தெரியல யோசுவானா யாருன்னு தெரியல. ஆனா உண்மையான தேவன், வேத புஸ்தகத்தின் அடிஸ்தானத்தில் உண்மையான இறைவன் யோசுவா. பொய்யான தேவர்கள் இயேசு, ஜீசஸ் நிறைய இருக்குது. என் பேர் கலிஸ்தராஜ். என் பேர் மாற்றி உச்சரிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். முராய்சன் உச்சரிக்கலாம், பிரேரா அப்படின்னு உச்சரிக்கலாம், அது ஒரு புனிதர். கிறிஸ்துராஜ் அப்படின்னு உச்சரிக்கலாம், ஏன்னா அதெல்லாம் என் பேர். ஆனால் நான் பேங்கில் போய் 5 ரூபாய் எடுக்கணும்னா, 5 ரூபாய் எடுக்கணும்னா முராய்சன்ற பேரில் 5 ரூபாய் எடுக்க முடியாது. கிறிஸ்துராஜ் என்ற பேரில் 5 ரூபாய் எடுக்க முடியாது. பிரேரா என்ற பேரில் 5 ரூபாய் எடுக்க முடியாது. நான் பணம் எடுக்கணும்னா கலிஸ்துராஜ் அப்படின்னு சைன் பண்ணணும். அப்போ தான் பணம் எடுக்க முடியும். ஏன்னா தான் என்னுடைய ஒரிஜினல் பேர். மற்றவங்களாம் அன்புக்காக, பாசத்துக்காக, நேசத்துக்காக என்னை கூப்பிட்ட பேர் அது. இதுபோல யோசுவாவின் என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கா, பிரச்சனை இல்லை. ஆனால் அதிகாரமுள்ள நாமம் ஒரு நாமம் தான் இருக்கு. எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம் இருக்கு, அது யோசுவா மேசியா. அந்த நாமத்துல தான் ரட்சிப்பு, அந்த நாமத்துல தான் பாவ மன்னிப்பு, அந்த நாமத்துல தான் உனக்கு விடுதலை. அது இல்லை அப்படின்னா நீ யாவுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டேன். அல்லேலூயா. அதனால தான் நீ என்ன செய்யணும்? பொதுவாய் அனுபவிக்கிற பழக்கம் உனக்கு இருக்கணும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். உண்மை இதுதான். யாருக்கும் தயவு செய்து தீமை செய்யாத, நன்மை செய்ய நாடு. ஒருத்தனுக்கு எது இல்லாமல் இருக்கோ, ஒன்னிடத்தில் எது இருக்கோ அதை கொடுத்து உதவும். எதுக்கு? ரட்சிப்புக்குள் கடந்து போவதற்கு. நாம் இந்த உலகத்திற்கு ஏற்றபடி வாழ்கிறதுக்காக நம்ம வரல. நம்மளை வேர்திரிச்சு நம்மளை அவருடைய சமூகத்தில் கொண்டு போவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நீ அறியாத போது, நீ தேவனை தெரியாத போது, உனக்கு அவருடைய நாமத்தை தரிப்பித்து உன்னை அவருடைய சமூகத்தில் இழுத்து கொண்டார். அல்லேலூயா. யாராவது இங்க இல்லை நான் இந்த கடவுளை தான் ஆராதிக்கணும்னு சொல்ல வந்தீங்க? இல்லை, பிசாசு பிடிச்சிருந்தா வந்திருப்ப, பிரச்சனையில் இருந்த நேரம் வந்திருப்ப, போராட்டத்தில் இருந்த நேரம் வந்திருப்ப, கஷ்டத்தில் இருந்த நேரம் வந்திருப்ப, கடன் தொல்லையில் இருந்த நேரம் வந்திருப்ப. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் உன்னை அழைத்து கொண்டு வந்த தேவன் நீ அறியாத நாமத்தை உனக்கு தரிப்பித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார்
ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். புரியுதா? எப்படி இருக்கணும்? ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருக்கணும். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. நீ தயவு செய்து உன் பணத்தை அடுத்தவனுக்கு பொதுவா கொடுக்கண்டாம். ஆனா உதவி செய்கிற மனப்பக்குவமாவது இருக்குமா? ஏழைக்கு இறங்குகிறவன் யாவுக்கு கடன் கொடுக்கிறான். முடியுமா உன்னால? பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. இதுதான் நம்ம வேலை. இப்போ ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு கருங்கல் சுமந்து அல்லது செங்கல் எடுத்து கட்டி ஒரு 1000 ரூபாய் கொண்டு வராரு. ஒருத்தர் வீட்டில் சும்மா உட்கார்ந்துருப்பான். அவர் கொண்டு வரதை இவனுக்கு கொடுக்க முடியுமா? வேண்டாம், நான் இல்லைன்னு சொல். ஆனா ஏழைக்கு இறங்குவியா? இல்லாமையில் கஷ்டப்படுகிறவனுக்கு உதவி செய்வியா? ஆள் துணை இல்லாமல் இருக்கு, நீ அவனுக்கும் ஆள் துணையா இருப்பையா? இதுதான் வேதம். வேற நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ செய்ய வேண்டியதே இதான். அவனையும் என்னை போல் பாவிக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. 33வது வசனம் என்ன சொல்லுது? யாவாகிய யோசுவாவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆமென், அல்லேலூயா. இந்த பூரண கிருபை எல்லார் மேலும் கடந்து வரணும். முடியுமா? நம்மகிட்ட இருக்கா? கிருபையே இல்லை. அப்புறம் எப்படி நீ அவருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட போற? ஆமென். 35 வாசிங்க. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. குறைவில்லை. பொதுவா பொண்ணு புரிஞ்சுடுங்க. நீங்க ஏழைக்கு இறங்குறீங்க அப்படின்னா தயவு செய்து, ஏழை மீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சவன், இவன் கஷ்டப்படுறான் அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தா உனக்கு பலன் இல்லை. அவனால் எனக்கு எந்த உதவியும் இல்லை அப்படின்னா அவனுக்கு நீ செய்யணும். எனக்கு ரொம்ப பாசமாக ஒரு ஆள் என்கிட்ட நான் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இருக்குது. இவ தான் கேட்பியா? கேட்க மாட்டேன், நீ எனக்கு தெரியும், உனக்கு சரி. இவன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். நான் என்ன சொன்னாலும் கேட்பா. ஆனால் இவளுக்கு கொஞ்சம் கஷ்டம். நான் இவளுக்கு உதவி செஞ்சுட்டு, அப்பா நீர் சொன்னீர் ஆண்டவரே ஏழைக்கு இறங்கணும்ட்டு, அதனால் நான் இவளுக்கு கொடுத்தேன். கடவுள் எனக்கு தலையில் அவ்வளோ ஆசீர்வாதத்தை தருவான்னு நினைக்கிறியோ, அது சாபமாக மாறும். ஏன்னா இவள்கிட்ட நான் நன்மை அனுபவிக்க இவளுக்கு நான் உதவி செய்கிறேன். புரியல? அங்க செய்யக்கூடாது. இவளால் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. இவ எப்ப பார்த்தாலும் என்ன, இவர் சரியில்லையே, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டு தான் இருப்பாரு, இவர்கிட்ட போய் என்ன அன்பா இருக்கிறதுக்கு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கான்னு வைங்க. ஆனா இவளுக்கு கஷ்டம். இப்போ நான் டைரக்டாக உதவி செய்யலைனாலும் இன்டைரக்டாக இவளுக்கு நான் உதவி செய்யணும். இது நம்மகிட்ட இல்லை. நான் உதவி செய்கிறதுனால எனக்கு பேர் புகழ் கிடைக்குமான்னு பார்க்குறேன். அப்படித்தானே? எங்கேயாவது ஒரு நல்ல பேர் வந்துடாதா? நீ அனுபவிச்சு முடிச்சிட்டியா அந்த நல்ல பேரோட? அதுக்கப்புறம் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். யார் சொல்கிற காரியம் நீ செய்கிற உதவி யாருக்குமே தெரியக்கூடாதான். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? இதான் வேதம். சரி, 46வது வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுதோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. ஆமென். இங்க என்ன? தேவாலயத்தில் தரித்திருக்கிற ஒரு பழக்கம் நமக்கு வேணும். இதுதான் உன்னிட்ட விரும்புறது. உனக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டுமானால் இந்த குணாதிசயங்கள் உன்னிட்ட இருக்கணும். 2வது அதிகாரம் தான், வேற எதுவும் இல்லைங்க. சபை உபதேசம் என்ன தெரியுமா? இந்த 2வது அதிகாரம் மட்டும்தான். இந்த 2வது அதிகாரத்தில் நீ முழுமையா இருந்தால் உன்னுடைய மன விருப்பத்தை யார் நிறைவேற்றி தருவார்? நம்ம இதை செய்ய மாட்டோம். நாம நம்ம விருப்பத்துக்கு நடந்துட்டு இருக்கிறோம். நம்ம சுய விருப்பத்தை நிறைவேற்றுறதுனால இதுக்குள்ள நம்மளால போக முடியல.
தயவு செய்து சொல்றேன், யாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்படு. அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ ஆசீர்வதிக்க, அதாவது விடுவிக்க, நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய விஷயம் 1 கொரிந்தியர் 1:9 வாசி. தம்முடைய குமாரனும் நம்முடைய யாவாயிருக்கிற யாஷோ மேசியாவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். நீ இப்ப யாரோடு கூட இருக்கணும்? உன்னை அழைச்ச தேவன் என்ன செய்யறாரு? உன்னை அவரோடு கூட இருக்க அழைச்சிருக்கிறார். முடியுமா? மேசியாவோடு கூட நீ இருக்கணும். நீ இயேசுவோடு கூட இருந்தா சரியாவாது, நீ ஜீசஸ் கூட இருந்தா சரியாவாது, மேசியாவோடு கூட இருக்கணும். ஏன்னா தானியேல சொல்றாரு, வரக்கூடியவர் யார்? மேசியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர் தான் சங்கரிக்கப்படுவார், கிறிஸ்து இல்ல. முட்டாள்தனமா எதையாவது உளறிட்டு இருப்பானுங்க. பழைய ஒரு பாட்டில் உனக்கு சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லி வச்சிருக்கிறார். அங்க மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மேசியா இன்னைக்கு நம்மளை விட்டு எங்க போனார்? மேசியா மாற்றப்பட்டு கிறிஸ்து உள்ள வந்துட்டார். எபிரேயம் போயிடுச்சு, கிரேக்கம் வந்துருச்சு. எதுக்கு அந்த கிரேக்கத்துக்குள்ள போற? கிரேக்கம் ஒன்று என்ன செய்யாது, சத்தியத்துக்குள்ள நடத்தாது. யூதர்கள், யூத மார்க்கத்தார் உன்னை சத்தியத்தின் பாதையில் நடத்துவார்கள். எப்படி? பைபிள் அப்படி தான் சொல்லுது. ரட்சிப்பு யூதர் மூலமாக தான் வருமா? அப்போ நீ யூதர் எபிரேயத்துக்குள்ள போகணும், யூதர்களுடைய மேசியாவுக்குள்ள போகணும், போக மாட்டேங்கிற. நீ கிறிஸ்துவோடு பிடிச்சிருக்கிற. கிறிஸ்துவுக்கும் மேசியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப நீ யாரோடு கூட இருக்கணும்? மேசியாவோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் உனக்கு வேணும். பவுல் அதை பிரசங்கிக்கிறார். நீ மேசியாவோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு வேணும். இரண்டாவது, பிலிப்பியருடைய புத்தகம் 3:10 வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். ஆமென். நல்லா புரிஞ்சிடுங்க. அடுத்த வேலை ரட்சிப்பு உனக்கு உண்டாக அவருடைய மரணத்தை நீ ருசி பார்க்கணும். முதல்ல நீ சாகணும், நீ அடிக்கப்படணும். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ரோமருடைய புத்தகம் 6வது அதிகாரத்துக்குள்ள போனீங்கன்னா அங்க ஞானஸ்நானத்தை பற்றி ஒரு காரியத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? யாஷோவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்படி நீ ஞானஸ்தானத்தின் மூலமா செத்துட்டியாம், உன்னை அடக்கம் பண்ணிட்டாங்களாம். கேளுங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே மேசியா மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே மேசியாவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப ஒரு நிமிஷமா, அப்ப என்ன நடந்தது? செத்தது மட்டும் இல்ல, இப்ப அடக்கம் பண்ணப்பட்டுட்ட. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டதானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஹலோ, எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கையில கொடுத்துட்டாரு. இப்ப சுவிசேஷம்னா என்னன்னு தெரியல நிறைய பேருக்கு. ரட்சிப்புக்குரிய சுவிசேஷமே இதுதான். இந்த சுவிசேஷத்துக்குள்ளதான் நீ போகணும். அவரோடு கூட நீ என்ன செய்யணும்? அடிக்கப்படணும். அவரோடு கூட நீ சாகடிக்கப்படணும். அவரோடு கூட நீ அடக்கம் பண்ணப்படணும். அவரோடு கூட நீ என்ன செய்யணும்? உயிர்த்தெழுதலின் சாயலை நீ அடையணும். இதுதான் ரட்சிப்புக்கு ஏற்றது. இது எங்க கடந்து வருது அப்படின்னா ஞானஸ்நானத்தின் மூலமாய் ஒன்னில் கடந்து வருகிறது. எந்த ஞானஸ்நானத்துல? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் எடுக்கிற ஞானஸ்நானத்திலையோ? இல்ல இல்ல. கொடிக்கு கீழே எடுக்கிற ஞானஸ்நானமா? இல்ல இல்ல. இயேசுவின் நாமத்தில் எடுக்கிற ஞானஸ்நானமா? இல்ல. யாஷுவா மேசியாவுடைய நாமத்தில் எடுக்கிற ஞானஸ்நானத்தில் யாஷுவா, ஏன்னா இயேசு அடிக்கப்படல, இயேசு ரத்தம் சிந்தல, இயேசு மரிக்கல, ஜீசஸ் அடிக்கப்படல, ஜீசஸ் ரத்தம் சிந்தல, ஜீசஸ் மரிக்கல. எனக்கு தெரிஞ்சு யாஷுவா எருசலேமில் பிறந்து எருசலேமில் வளர்ந்து அங்கே இருக்கிற வேத பாரகர்களால் புறக்கணிக்கப்பட்டு ரோம சக்கரவர்த்திகளால்
ரோம ராணுவ வீரர்களால் சிறைப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரே தவிர அமெரிக்காவில் அவர் சாகல, தமிழ்நாட்டில் அவர் சாகல. அப்ப இங்க ஜீசஸ், அங்க யாஷுவா. அமெரிக்காவில் இங்க இயேசு, அங்க யாஷுவா. அமெரிக்காவில் ஜீசஸ், ஆனா எருசலேமில் யாஷுவா. அடிக்கப்பட்டது யார் தெரியுமா? யாஷுவா. இப்ப யாஷுவாவுடைய நாமத்தை தரித்தால் மட்டுமே நாங்க மொழிபெயர்த்தோம். மொழிபெயர்ப்பில் அவருடைய உன் பேரை மொழிபெயர்த்து பாரு. முதல்ல உன் பேரை மொழிபெயர்த்து, நீ ஒருவேளை சவுதி அரேபியாவுக்கு போனேன்னா அங்கே இருக்கிறவங்க கூப்பிடுறதுக்கு கணக்கா உன் பேரை என்ன செய்ய மாற்றிரு. நடக்குமா? ஏன்னா பாஸ்போர்ட்டில் உன் பேர் இருக்கும், விசாவில் உன் பேர் இருக்கும். கண்டிப்பாக உன் பேரை மாற்றினா அங்கே நல்ல பஞ்சு மெத்தையில் போட்டு பஞ்சு பண்ணுவான். எப்படி? இது தேவையா? அப்போ உலக ஞானம் யாவுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டுகிறது. நீ உலக ஞானத்தில் என்ன வேணாலும் சிந்திக்கலாம், ஆனால் பைபிள் சட்டத்தின்படி இப்படித்தான்னா இப்படித்தான். அதனால அவருடைய நாமத்தை தரித்து ஞானஸ்நானம் எடுக்கிற போது அவருடைய நாமத்தில் நீ என்ன செய்யற? அடிக்கப்படுற. அவருடைய நாமத்தில் உன்னை கொலை செய்யறாங்க, அவருடைய நாமத்தில் உன்னை அடக்கம் பண்றாங்க, அவருடைய நாமத்தில் மரணத்தின் சாயலை நீ தரிச்சிருக்கிற, அவருடைய நாமத்தில் நீ உயிர்த்தெழுதலின் சாயலை அடைகிற. இப்பதான் ரட்சிப்புக்குள்ள கடந்து போக முடியும். இது இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இது இன்றைய சபைகளில் இல்லை. இயேசுநாதர் அடிக்கப்பட்டார், இயேசுநாதர் மரித்தார், இயேசுநாதர் உயிர்த்தார் அப்படின்ட்டு. நேற்று தான் ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன். அந்த பிள்ளை சொன்னாங்க, அண்ணா நான் வெள்ளிக்கிழமை நோன்பு இருந்தேன் அண்ணா அப்படின்னாப்புல. நான் சொன்னேன், மக்களே நோன்பு இருந்தியா? என் தங்கச்சி தான், வேற ஒரு இல்லை. நான் கேட்டேன், எதுக்கு நோன்பு இருந்த? அது பெரிய அந்த வெள்ளிக்கிழமையில் சிலுவப்பதையெல்லாம் உண்டு. மக்களே நான் ஒரு கேள்வி கேட்பேன், யார்கிட்டையாவது கேட்டு சொல்கிறியா? உங்கள் இயேசுநாதர் பிறந்தது டிசம்பர் 25 ஆனால் வருஷா வருஷம் 25 தான் பிறந்திருக்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் அதை மாற்றி கொண்டாடுனீங்களான்னு கேட்டால் இல்லை. வேறு நாட்டில் ஜனவரி 7 கிறிஸ்மஸ் இருக்குது, 23 இருக்குது, அது மாதிரி இருக்குது, போட்டோம். நம்ம இந்தியாவில் டிசம்பர் 25. அந்த அவர் செத்த நாள் என்னைக்கு மக்களே? அது எத்தனாம் தேதி தெரியுமா? வருஷா வருஷம் மாறி மாறி வருது. அது ஏன் மக்களே? ஒரு டேட் இல்லையே. சரி, உயிர்த்த ஞாயிறு எந்த டேட்டில் மக்களே? அதை சொல்லுவியா? அது குழப்பம் அண்ணா, யாருக்கும் தெரியல. யாருக்கும் தெரியாமல் எதுக்கு அதை நம்பிக்கிட்டு இருக்கிற? சரி, உங்கள் அண்ணன் வருவான், அவன் பிஷப் ஆச்சு, இந்த செய்தி அவன் கேட்பான், அது வேற கதை. அவன் பிஷப்பில் படிச்சுட்டு இருக்கான், அவன்கிட்ட கேட்டுட்டு எனக்கு சொல்றியா? அண்ணா கேட்க முடியாதுல்ல. முடிஞ்சா பிரைசியாசுவா எங்கே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க நம்மளை? அவங்களுடைய பாரம்பரிய கட்டுக்குள் நம்மளை அழைத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதனால தான் நமக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. அதைத்தான் இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தேக்காரன் பிடிச்சி வச்சிருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? இப்போ இவனும் துக்க வெள்ளி கொண்டாடிட்டு இருக்கிறான், இவனும் ஈஸ்டர் கொண்டாடிட்டு இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? அவன் நோன்பு இருப்பான், இவன் உபாசம் இருப்பான், அது வேற கதை. ரெண்டு வித்தியாசம் தான். அவன் 40 நாள் நோன்பு பண்ணுவான், இவன் 40 நாள் உபவாசம் பண்ணுவான். யாருக்கு வேண்டி? இயேசுநாதர் சாவ போறாரு. அவர் சாவ போறதுக்கு வேண்டியே இவன் உசாரா, அவரை கொல்றதுக்கு வேண்டி 40 நாள் உபவாசம் இருப்பான். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? அவர் என்ன வருஷா வருஷம் பிறந்து வருஷா வருஷம் செத்து வருஷா வருஷம் உயிர்க்கிறாரான்னு கேட்டா இல்லை. நீ என்னைக்கு மனம் திரும்புறியோ அன்னைக்கு உனக்குள்ள அவர் பிறக்கிறார். நீ என்னைக்கு பாவம் செய்றியோ அன்னைக்கு அவரை நீ சித்திரவதை பண்ற. பிரைசியாசுவா என்னைக்கு பாவத்திலிருந்து மனம் திரும்புது அன்னைக்கு மறுபடியும் அவர் உனக்குள் உயிர்க்கிறார். இவ்வளவுதான் சம்பவம். இதை போய் அவர் செத்தாரு, அவர் பிறந்தாரு, ஆனால் உண்மையிலேயே மரித்தவரை யோசிக்க மாட்டேங்கிறியே. யாஷோமேசியாவை நோக்கிப்பார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் 2:42 வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நல்ல கேளுங்க. இங்க இன்னைக்கு ஜெபம் இருக்கா நம்மகிட்ட? ஜெபமே இல்லையே. அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி ஜெபம் பண்ணணும். எங்க ஜெபம் பண்றீங்க? டிவி பார்க்கறதுக்கே நேரம் இல்லை, அடுத்தவங்க கதை பேசுறதுக்கு நேரம் இல்லை, விளையாடுறதுக்கு நேரம் இல்லை. இதில் போய் எங்க ஜெபம் பண்றதுக்கு? ஆமென்.
அல்லேலூயா வராதே. அல்லேலூயா. நான் டூர் போகிறோம். எங்க திடீர்னு பார்த்தா கன்னியாகுமரி போவேன், திடீர்னு பார்த்தா கொடைக்கானல் போவேன், திடீர்னு பார்த்தா ஊட்டி போவேன். இங்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் கிடைக்குது, யாவுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. நான் ஒன்றை மட்டும் சொல்லட்டா, நீ பேசணும்னா யார்கிட்ட? அவர்கிட்ட நீ பேசணும்னா ஜெபம். அவர் உன்கிட்ட பேசணும்னு நீ நினைச்ச அப்படின்னா வேதத்தை எடுத்து வாசிக்கணும். இந்த ரெண்டு தான். இந்த பக்கம் இருக்கிறவங்க புருஷன் பேசணும்னு நினைப்பீங்களா இல்லையா? எல்லாரும் நினைப்பீங்களா? இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் பொண்டாட்டி பேசணும்னு நினைப்பீங்களா இல்லையா? நினைப்பீங்களா? ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், அவர் என்கிட்ட பேசணும்னு எவனும் நினைக்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது? அந்த எண்ணமே இல்லை. இவனும் அவர்கிட்ட பேச மாட்டான், அவரும் இவன்கிட்ட பேச மாட்டான். ஆனால் கேட்டா என்ன தெரியுமா? நான் அவருடைய பிள்ளை, நான் அங்கே போகிறேன், அங்கே நடக்குமா? விட்டா கெட்ட வார்த்தை போடுறத இன்னொரு பாஷையில் கெட்ட வார்த்தை போட்டுட்டு இருப்பேன். எப்படி? அதான் நான் சொல்லுவேன்ல உங்களுக்கு அடிக்கடி, ஹிந்தியில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 18 19 அப்படின்ட்டு ஒரு 20 நம்பர் எனக்கு தெரிஞ்சதில்லை. சரியா? தெரியும், ஆனால் 20 நம்பர். இதை போய் அந்நிய பாஷைன்னு சொல்லிடுவான். தேராபாரா தேராபாரா, ஓ தேராபாரா தேராபாரா. நம்ம என்ன நினைப்போம்? ஓ அந்நிய பாஷை என்ன இது. ஆனால் உண்மையிலே ஹிந்தி தெரிஞ்சவங்க என்னடா இவன் 11 12 13 எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படி தானே சொல்லுவான். நமக்கு ஹிந்தி தெரியாததுனால அவன் ஹிந்தியில் சொல்கிறான். கொங்குடி தெரிஞ்சவன் கொங்குடியில் பேசுகிறான். கேட்ட உனக்கு என்ன? அவன் அந்நிய பாஷை பேசுகிறான். அவனுக்கு என்ன? நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். அந்நிய பாஷை என்பது யாருக்கோ ஒருவனுக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ண வேண்டுமாம். நீ பேசுவது யாருக்காவது பக்தி விருத்தி உண்டாகுமா? சொல்லு. உனக்கா இல்ல அவனுக்கா? எவனுக்கு உண்டாகும்? அதை போய் தேவனுடைய ஆவின்னு சொல்லிட்டு இருக்கிற. எனக்கு பைபிள்ல அவன் அந்நிய பாஷை பேசினான். அந்த அந்நிய பாஷை அங்கு வந்திருந்த அயல் நாட்டுக்காரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பாஷையில புரிஞ்சிச்சு. இவன் எபிரேயம் தான் பேசினான். இவன் பேசின எபிரேயம் அவங்க பாஷையில அவங்களுக்கு புரியும்படியா இருந்துச்சு. உடனே நீ என்ன நினைக்கிற தெரியுமா? தமிழ் பேசக்கூடாது, நான் ஒடியா பேசணும், நான் தெலுங்கு பேசணும், அது இவங்களுக்கு அந்நிய பாஷை. ஏற்றா தொங்கனா கொடுக்கான்னு கேட்டா நீ என்ன நினைப்பா? அப்போ கேட்டது என்ன? தொங்கனா கொடுப்பா, திருடம் பயில என்ன ஆகும்? ஆனால் உனக்கு அந்நிய பாஷை என்ன சொல்றது? எங்க அதுக்கு தெலுங்குல அப்படிதான். தொங்கனா கொடுக்குன்னா திருட போனேன். நான் இப்போ தெலுங்குல பேசுனா நீங்க என்ன நினைப்பீங்க? பாஸ்டர் என்ன அந்நிய பாஷை பேசுறாரு, திட்டிட்டு இருக்கிறேன் ஐயா. இது போல தான் எவன் நம்மோ திட்டுறான். அவன் பாஷை அவனுக்கே புரியாது. அவன்கிட்ட கேட்டு பாருங்க, அவனுக்கே புரியுமான்னு கேட்டால் புரியாது. இதல்ல, முதல்ல வேதத்தை வாசி. எப்படி வாசிக்கணும்? ஒரு வசனத்தை வாசிச்ச அப்படின்னா அந்த வசனம் உன்னோட பேசணும். ஏன்னா அது பேசுறாரு, யாஷுவா உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. அப்போ அது உன்கிட்ட பேசணும். நீ பேசணும்னா உட்காந்து ஜெபிக்கணும். தயவு செய்து ஜெபம்ன்றது நீ போன உடனே ஜெபிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆமாம், ஏன்னா எனக்கு ஒரு வாரமாக ஜெபம் பண்ண போனேன்னா இங்கே ஒரு மனம் வராது. என்ன வரும்? எதெல்லாமோ சிந்தனை வரும். அதுக்கப்புறம் ஒரு மனம் வர்றதுக்கு குறையாம 10 நிமிஷம் வரும். அதுக்கு பிறகு சரி ஒரு மனம் வந்தது ஜெபம் பண்ணுவோன்னு ஜெபம் பண்ணுவோம். நீ என்ன நினைக்க தெரியுமா? நான் போன உடனே எனக்கு ஒரு மனம் வந்துடும், நான் கடவுள்கிட்ட பேசிடுவேன் அப்படின்னு. நல்லது, பேசு, ஆனால் ஜெபி, பைபிள் வாசி. இப்படி செய்கிறது தான் உனக்கு ரட்சிப்புக்கு வழியை உனக்கு ஆயத்தப்படுத்தும். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம்.